பிரபல திரைப்பட இயக்குனர் வி சேகர் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். மருத்துவமனையில் இயக்குனர் வி சேகர் உயிரிழந்தார். சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வி சேகர் கடந்த 10 நாட்களாக சிகிச்சையில் இருந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி தற்போது உயிர் பிரிந்துள்ளது. விரலுக்கேத்த வீக்கம், கால மாறிப்போச்சு உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கியவர் வி சேகர். மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இயக்குனர் வி சேகரின் உயிர் பிரிந்தது. திரைப்பட இயக்குனர் வி சேகர் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது. திரைப்பட இயக்குனர் வி சேகர் மறைவுக்கு திரைத்துறையினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். திரைப்பட இயக்குனர் வி சேகர் கடந்த 10 நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிரபல திரைப்பட இயக்குனர் வி சேகர் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வி சேகர் கடந்த 10 நாட்களாக சிகிச்சையில் இருந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். விரலுக்கேத்த வீக்கம், காலம் மாறிப்போச்சு உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கியவர் வி சேகர். வி சேகர் போரூரில் உள்ள மருத்துவமனையில் கடந்த 10 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இயக்குனர் வி சேகர் உயிர் பிரிந்தது. திரைப்பட இயக்குனர் வி சேகர் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். சென்னை போரூரில் உள்ள மருத்துவமனையில் 10 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த திரைப்பட இயக்குனர் வி சேகர் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தார். விரலுக்கேற்ற வீக்கம், காலம் மாறிப்போச்சு உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் வி சேகர் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். திரைப்பட இயக்குனர் வி சேகர் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். சென்னை போரூரில் உள்ள மருத்துவமனையில் கடந்த 10 நாட்களாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று உயிர் பிரிந்தது. சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வி சேகர் கடந்த 10 நாட்களாக சிகிச்சையில் இருந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விரலுக்கேத்த வீக்கம், காலம் மாறிப்போச்சு உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கியவர்தான் வி சேகர். விரலுக்கேத்த வீக்கம், காலம் மாறிப்போச்சு உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கிய வி சேகர் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார்.